புதுவை உலா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கலாதீசு, புதுச்சேரியிலிருந்து. ஆதரவற்ற முதியோர்களின் அடைக்கலமாக இன்று முதியோர் இல்லங்கள் மாறியிருக்கின்றன. ஒரு காலத்தில் முதியோர் இல்லங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றனவே என பயந்தவர்கள் இன்று பரவாயில்லை. வீதியில் சுற்றித் திரியாமல் நிம்மதியாக இருக்க ஒரு இடம் இருக்கிறது என்று ஆறுதல் அடைகிறார்கள். காலத்திற்கேற்றவாறு சூழலை எதிர்கொள்வதுதானே சிறப்பாக இருக்க முடியும். அப்படித்தான் மலர்ந்திருக்கிறது கலை முதியோர் இல்லமும். முதலியார்பேட்டை நூறடி சாலையில் காமராஜர் வீதியில் அமைந்திருக்கிறது இந்த கலை முதியோர் இல்லம். இதன் நிர்வாகி கலைவாணி கணேசன் அவர்களை சந்தித்து கலந்துரையாடினோம். ஒரு நாள் முழுவதும் அவர்களுடன் இருந்து அவர்களின் மன ஆறுதலையும் அன்பையும் பெற்றோம். இந்த ஒரு வாய்ப்பினை வழங்கிய கடவுளுக்கு நன்றி கூறினோம். நன்றி, வணக்கம். மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, அதே சமயத்தில் வருத்தமாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சமூகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நீங்கள் அதை பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எந்த வருஷம் ஆரம்பிச்சிங்க மேம்? இது ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆகுது. 4 வருஷமாக நடத்தி. எத்தனை பேர் இருக்காங்க இப்போதைக்கு? இப்போ 19 பேர் இருக்காங்க. அவர்களுக்கான, அதாவது வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே அவர்களுக்கான சாப்பாடு இதெல்லாம் ரொம்ப தனியாக பார்த்து ஸ்பெஷலாக பண்ணணும் இல்லைங்களா? அது மாதிரி என்ன கேர் எடுத்துக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் இருக்காங்க, நான்வெஜ்ஜும் இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சமைக்கணும். சுகர் பேஷண்ட் இருக்காங்க, அப்புறம் பிபி பேஷண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம்லாம் கம்மியாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே கொஞ்சம் காரமும் கம்மியாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம் மேடம். ஏன்னா இப்போ பிபி பேஷண்ட்னா அவங்களுக்கு உப்பு நம்ம கம்மி பண்ணுறோம் இல்லையா? அப்போ சுகர் கம்மி பண்ணணும்னா சுகர் லெவல் கம்மியாகிடும். அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சுகர் லெவல் கம்மியாக அதிகமாக கொடுப்போம். வீக்லி 2 வீக்ஸ் ஒன்ஸ் பிபி சுகர் செக் பண்ணுவோம் மேம். அதில் செக் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டாஃப் நர்ஸுங்க நோட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பாடு கொடுப்போம் மேடம். அதுமாதிரி தொடர்ந்து நம்ம வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அப்படியே கொடுத்துட்டே இருந்தாலும் வாரத்தில் 1 நாள் அவங்களுக்கு கஞ்சி கொடுப்போம். கீரை வகைகள் வாரத்தில் 2 நாள் கொடுப்போம். முட்டை டெய்லி இருக்கும். முட்டையும் பாலும் டெய்லி கொடுப்போம் மேடம். ஏன்னா வயசானவங்களுக்கு அது முக்கியன்றதுனால டெய்லி கொடுக்கலாம். கொடுக்கலாம் மேடம். முட்டையும் பாலும் கொடுப்போம். நைட்டில் டெய்லி ஒரு டம்ளர் பால் கொடுத்துருவோம். அவங்களுக்கு கால்சியம் கம்மியாகிடும் வயசானவங்களுக்கு. இப்போயே நடக்க முடியாதுன்றதுனால அதனால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இதில் வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக நடத்துக்குவாங்க இல்லையா? குழந்தைங்க மாதிரி தான் அவங்க. குழந்தையாவது எந்த நேரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னு ஓரளவு நம்ம கணிச்சிடலாம். இவங்க எந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு நம்மளால கணிக்கவே முடியாது. இப்போ இவங்களெல்லாம் எப்படி இது பண்ணுறீங்க மேம்? இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் குழந்தை மாதிரி தான் மாறிடுவாங்க. சாப்பிட்டுட்டு நான் சாப்பிடல, எனக்கு பசிக்குது, எனக்கு கொடுக்கல அப்படின்னு, சாப்பாடே போடல அப்படின்னுவாங்க. அப்புறம் நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பாங்க, நான் குளிக்கவே இல்லை, என்னை குளிக்க வைங்கன்னுவாங்க. அது மாதிரி குழந்தைங்க என்னென்ன வேணும்னு கேட்குறதா, பிஸ்கெட் எனக்கு கொடு, அடம் பிடிப்பாங்க. நைட்டு 1 மணிக்கு எனக்கு காஃபி கொடு அப்படின்னு, பால் கொடு அப்படின்னு கேட்பாங்க.
அதெல்லாம் பார்த்து தான் மேடம் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம எதுவுமே பண்ண முடியாது. குழந்தைங்க கேட்குற மாதிரி சொல்லி இப்போ தானே சாப்பிட்டீங்க இருங்க, இல்லை இதை சாப்பிடுங்க. அந்த டைமில் பிஸ்கட் கொடுக்குறது, சரி காஃபி கொடுக்குறது, காஃபிக்கு பற்றி மிட் நைட்டில் காஃபி கேட்டாங்கன்னா பால் கொடுக்குறது. அது மாதிரி தான் மேடம் நம்ம ஸ்டாஃப் நர்ஸ் கேர் பண்ணி நம்ம பார்த்து கொடுத்துட்டு வரணும். ஓகே மேம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை தொடர்ந்து நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா எல்லாராலையும் இந்த விஷயத்த செய்ய முடியாது. கண்டிப்பாக இதுக்குன்னு தனியாக சில பர்சன்ஸ் வேணும். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக நீங்கள் விளங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் நாங்கள் தீபம் சேனல் வழியாக சொல்லிக்கிறோம். ரொம்பவே நன்றி மேம். தீபம் சேனலுக்கு நான் மிக்க நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி. சொல்லுங்க மேடம். உட்கார வைக்கலாமா? அது பேசிட்டு இங்கே வந்து பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் இருக்கிறாங்க இல்லையா? ஆமாம். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ப்ரைவேசி, இவங்களுடைய ப்ரைவேசி அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் இல்லையா? ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அது எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? மேம் அது வந்து பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி தான் இங்கே எல்லாருமே இருக்காங்க. ஜாலியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா. நான் வந்தாலே சொல்லுவாங்க, அம்மா அம்சா இது பண்ணுச்சு அப்படின்னு இந்த பக்கம் இருக்க தாத்தா சொல்லுவார், அவர் இது செஞ்சார் அப்படி சொல்லுவாங்க. நம்ம ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி சட மாதிரி தான் பேசிக்குவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் எல்லாம் உட்காந்து சீரியல் பார்ப்பாங்க. அப்போ இவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க இவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு ஒன்றும் பிரச்சனை, அதனால ஒன்றும் பிரச்சனை வராது. ஏன்னா குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டாஃபுங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க, என்கிட்டயும் பிகேவ் பண்ணிக்குவாங்க. அப்படிதான் வந்ததுலேருந்து தெரியுது இவங்க பண்ணுறாட்ட காசமாக பார்த்துக்கிட்டாரு. எல்லாரும் எடுத்தாச்சா? சரி பாருங்க. சரி நீங்க கோபமா இருக்கு. உன் பேர் என்னது? மீனாட்சி. எப்படி இருக்கு? பேசுங்க அம்மா. நல்லா பார்க்குறாங்களா? எங்கள் அம்மா அவர்கள் 2 முறை முயன்று கட்டிடம் கட்டி எங்களுக்காக வாழ வாய்ப்பு அளித்தார். அவர்கள் எங்கள் தினமும் கவனித்துக் கொள்வார். எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் நினைக்கும்போதே உணவு அளிக்கப்படும். இன்னும் வெளியிலும் அழைத்து சென்று விட்டு வரலாம். காலையில் டிஃபன், மதியம் மதிய உணவு, இரவு உணவு கொடுப்பார்கள். இதுக்கு நடுவில் 2 முறை காஃபி அளிக்கப்படும். ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்போம். ஸ்நாக்ஸ் எல்லாம் அம்மா வரும்போது கையில் வரும். இங்கே கொடுப்பாங்கல்ல, இங்கே கொடுப்பாங்க. காலையில் இன்னைக்கு இல்லை ஆப்பம் அடிக்கடி போடப்படும். அவங்க நீ சமையல் பண்றோம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மா 3 வேலையை அவங்க இல்லத்தில் ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறோம். கலையம்மா சாரு எல்லாம் டெய்லி வந்து எங்களை பார்த்துக்குவாங்க. எங்களை நல்ல சம்பளம் கொடுத்து எங்களை கவனித்து நாங்கள் வேலை செய்கிறவங்களையும் ஸ்டாஃபுங்களையும் இருக்கிற எல்லாரையும் நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு நன்றி. அதுக்கு என்ன பண்ணணும்? வாயை கட்டணும். ஏன் அவங்க கூட்டு உட்கார வைங்க. இங்க வா உட்காரு. நல்லா இருக்குங்களா? இப்ப
இந்த ட்ரெஸ் நான் எடுத்துக்குவா நான் எடுத்துக்குவா போகும்போது சார் இங்கே பார்த்து எடுத்துக்கோங்க ஆ இந்த ட்ரெஸ் ஐயா